ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி தூத்துக்குடியில் உள்ள கனி பேலஸ் அரங்கில் பேரவை ஆலோசனை கூட்டம் பேரவையின் மாநில செயலாளர் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் SV சண்முகநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் RB உதயகுமார் பேசுகையில், அதிமுகவை நேற்று பிறந்த டவுசர் பையன் விஜய் அபகரிக்க அழிக்க நினைக்கிறார். அதிமுகவை யாரேனும் அழிக்க நினைத்தால் அவர்களின் வம்சமே நாசமாக போகும் என்று முதல்வரை ஒருமையில் பேசியிருந்தார். மேலும் காவிரி தண்ணீர் பற்றி பேசினால் காவிரியாவது தண்ணீராவது, எங்க அண்ணி திரிஷா பற்றி யார் பேசியது என தாவேகா கட்சியினர் கேட்கிறார்கள் என காட்டமாக விமர்சனம் செய்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக உரையாற்றியிருந்தார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாதிடம் தமிழக வெற்றி கழகத்தின் புறநகர் மாவட்ட பொருளாளர் அருண்குமார் என்பவர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடிக்கு வருகை தந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து மிக தரக்குறைவாகவும் ஒருமையிலும் பேசியுள்ளார். தமிழக முதலமைச்சர் குறித்து சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் முதலமைச்சர் குறித்து ஒருமையிலும் தொடர்ந்து பேசி வருகிறார். மேலும் பெண்கள் குறித்து அவதூறு பரப்பி வருகின்றார். இது எங்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் உண்டாக்குகிறது. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் இதுபோன்று எதிர்காலத்தில் பொதுவெளியில் எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையும் தனிநபர் விமர்சனங்களையும் தெரிவிக்காத வண்ணம் சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதையடுத்து தூத்துக்குடியில் RB உதயகுமார் பேசிய 1 மணி நேரத்திற்கும் மேலான முழு வீடியோவையும் கைப்பற்றும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருவதாக விவரம் அறிந்த SP அலுவலக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்து விமர்சனம் செய்து பேசியதாக திருச்செந்தூர் தொகுதி MLAவும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன், விளாத்திக்குளம் MLA மார்க்கண்டேயன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு, கைது நடவடிக்கை என போய்கொண்டிருக்கும் பரபரப்பான சூழலில் அந்த பரபரப்பு ஓய்வதற்குள் அடுத்த கட்டமாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மீது தூத்துக்குடி மாவட்ட போலீசின் பார்வை திரும்பியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை மேலும் எகிற வைத்துள்ளது. ஆனா நம்ம முதல்வர் விஜய்க்கு எந்த டென்ஷனும் கிடையாது. 6 மணி வரைக்கும் அவர் பேசணும். சட்டசபையில் அந்த கொடுமையில நீங்க பாக்குறீங்கல்ல, அம்மா இருக்கிற போது நம்ம என்ன கூப்பிடுவாங்க, நம்ம போய் பேசுவோம், பணிவோட பேசுவோம், பண்போட பேசுவோம், நாணயத்தோட பேசுவோம், அழகத்தோட பேசுவோம், விசுவாசத்தோட பேசுவோம். இந்த ஒரு கோட்டை சுற்று கொண்டு இப்ப கத்திரி வெயிலே இழுத்தினோம், வெப்ப மூச்சு எடுக்குது, சட்டையை போட முடியும். இவன் போட்ட காலையில தண்ணீர் சொல்லி சுண்ணமா 110 அடி உயரத்தில் வந்து மெட்ரோவை போய் ஆய்வு செய்யறாங்க. காவிரி தண்ணிக்காக சண்டை போடுறாங்க பார்த்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் எங்க அண்ணி திரிஷாக்காக சண்டை போடுறாங்க. எல்லாருமே ஆளுங்கட்சி எதிர்கட்சி காவிரி தண்ணிக்காக சண்டை போட்டு நீங்க கொண்டு வரதுன்னா காவிரி தண்ணியை வந்து அதான் எங்க அண்ணி திரிஷாவை பத்தி அவ்வளவு பேசுறாங்க. ராஜன் கையாடு நான் எதுக்கு சொல்றேன்னா, காவிரியுடைய புலி சாகுபடியுடைய சிறப்பு தொகுப்பு ஒரு முதலமைச்சருக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னார். அந்த முதலமைச்சர் அருகிலே யார் உட்கார்ந்திருந்தால் என் சிங்கத்தலைவி, புரட்சி தலைவி, தந்தை தலைவி அம்மா அவர்கள் உட்கார்ந்து அந்த முதலமைச்சர் அருகிலே மன்னரம் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உட்கார்ந்து அந்த அருகிலே மிகப்பெரிய தலைவர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.